மாநிலங்களவை உறுப்பினரும் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ நம்முடைய இருந்திருக்கார். சார், இன்றைய தீர்ப்பு என்பது எப்படி இருக்கு? என்னென்ன கண்டிஷன்ஸ் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு? திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நீண்ட நாட்களாக விசாரணை கைதியாக இருப்பதை கருத்தில் கொண்டும் அவர் மீது இருக்கக்கூடிய முதல் நிலை வழக்குகளும் அமலாக்கத்துறை வழக்கும் மிக நீண்ட நாட்கள் எடுத்துக்கொள்ளும், அதாவது விசாரித்து தீர்ப்பு கொடுப்பதற்கு மிக நீண்ட கால தாமதம் ஆகும் என்பதை கருத்தில் கொண்டு அவருடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் வரையில் இன்றைக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜாமீன் வழங்கிய மாண்புமிகு உச்சநீதிமன்றம் அவர் 25 லட்சம் ரூபாய்க்கு 2 நபர்களை ஜாமீன்தாரர்களாக நிறுத்த வேண்டும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அமலாக்கத்துறை சென்னை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும். சாட்சிகளை எந்த விதத்திலும் கலைப்பதற்கு முயலக்கூடாது. நடக்கக்கூடிய குற்றவியல் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். தேவையில்லாமல் வாய்தாக்களை பெறக்கூடாது. தன்னுடைய பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் ஆகிய கண்டிஷன்களை, அதாவது நிபந்தனைகளை விதித்து இன்றைக்கு ஜாமீன் கொடுத்தார். சார், இந்த விவகாரத்தில் மட்டுமல்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்கி தற்பொழுது செந்தில் பாலாஜி வரைக்குமே பல்வேறு அமலாக்கத்துறையினுடைய வழக்குகள் மீதான ஒரு கடுமையான கருத்துக்களை உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கு. நேற்று கூட ஒரு வழக்கில் பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றமும் வாட் எவர் இட் இஸ் டூயிங் இட் இஸ் நாட் ஹீரோயிக், அவங்க ஒரு அடிப்படை மனித உரிமையும் மீறி செயல்பட்டு வருகிறார்கள் ஒரு கருத்தை உயர்நீதிமன்றங்களும் சரி உச்சநீதிமன்றமும் முன்வைத்து வருது. இந்த போக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? அமலாக்கத்துறையுடைய இது ஏன்னா இந்த வழக்கில் ஏற்கனவே அரசியல் சாசனங்களுடைய விசாரணை எல்லா இந்திய குடிமகன்களுக்கும் இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும் தான். பொதுவாக நீதிமன்றங்கள் ஒன்றிய அரசினுடைய அந்த எதேச்சிக்கார போக்கை கண்டித்து யாரை வேண்டுமென்றாலும் நான் சிறையில் வைப்பேன், எத்தனை காலம் வேண்டுமென்றாலும் வைப்பேன் என்ற அந்த போக்கிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக உங்களை விட அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளும் தான் உயர்ந்தவை, அவற்றுக்கு மேலாக யாரும் இல்லை என்பதை இன்றைக்கும் ஒரு தடவை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். சட்ட ரீதியில் அவருக்கு அமைச்சராவதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் சட்ட ரீதியாக எந்த சிக்கலும் இல்லை. பல்வேறு கருத்துக்களை செந்தில் பாலாஜியுடைய தரப்பு வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ நம்மோடு பகிர்வதை நேரடியாக கண்டும்.